நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்க, அவன் பொய் சொல்றாரு எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து போயிட்டு இருக்கு. மக்களே நீங்க எல்லாருமே ப்ரோமோ 3 வந்து பாத்துருப்பீங்க. அந்த ப்ரோமோ 3ல அடிச்சுக்கிட்டு பிறல்ற அளவுக்கு சட்டை கிட்ட எல்லாம் முடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம ராணவும் சத்யாவும். சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனியை போடி நீ போடி வாடின்னு ஒரு சண்டை போடா போடி படத்துல வர மாதிரி பாத்தீங்கன்னா சண்டை எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு லைவ்ல நம்ம பார்த்தாச்சு, லைவ்ல வந்து போட்டிருக்காங்க. சோ அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாய்ஸ், ஒரு லைக்கை தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரிங்களா. மறக்காம புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட கருத்துக்களை வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சோ என்ன நடந்துச்சு ப்ரோமோல அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க ப்ரோமோல நடந்த விஷயத்துக்கும் லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஓவிய காதல் காவிய காதலானது வந்த பிரச்சனை தான் சரிங்களா. இப்போ நம்ம நேத்தே வந்து பார்த்தோம், ராணவ் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ராணவ் பவித்ரா சத்யா இந்த 3 பேரும் ஒரு தனிப்பட்ட கேரக்டர், பாக்கி எல்லாம் 2 ஜோடியா சுத்துது. இந்த 3 கேரக்டர் மட்டும் 3 பேர் சேர்ந்து ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா என்ன கதை அப்படின்னா, நம்ம ராணவ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடா பவித்ரா ஜனனியை லவ் பண்றாங்க. பட் பவித்ரா ஜனனி சத்யாவும் லவர்ஸா இருக்காங்க சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்தி நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நம்ம வந்து பார்த்தோம். இந்த அன்சிதா அந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வந்து சத்யா வந்து ஏத்திட்டு அடிக்க போற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்து பண்ணியிருந்தாப்ல. என்னடா ஆள் பின்னி சுத்துற அப்படி பண்ற இப்படி பண்ற ஒரு ஸ்கூல் டாஸ்க்ல வந்து பண்ணிட்டு இருந்தாப்ல. சோ அதை வந்து பவித்ரா ஜனனி இன்னைக்கு வந்து நம்ம இவர்கிட்ட வந்து சொல்றாங்க, சத்யாட்ட இந்த மாதிரி நீ ராணுவம் இப்படி டீல் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ இது மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங் நீ ஏன் இப்படி ட்ரீட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ஒரு உண்மையான காதலுக்கு எப்படி வரும், கோவம் வரதானே செய்யும். தன்னோட காதலி இன்னொருத்தனை போய் இது பண்ணும்போது ஆஹா அந்த பக்கம் கொடை சாஞ்சிட்டாலோ அப்படிங்கிற, அதுவும் அவன் வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க போது ஆஹா அந்த பக்கம் கொடை சாஞ்சிட்டேன்ற கோவம் தானே வரும். சோ அந்த கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்யா ஆச்சா உச்சா நீ அப்படி பேசுறாடி போடி உனக்கா சப்போர்ட் பண்ண பாருடி நீ அவனோடய போடி அப்படி இப்படின்னு சண்டை போட்டு போடி வாடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டையில வந்து போகுது. அதாவது பவித்ரா ஜனனி இவங்களுக்கும் உள்ளுக்குள்ள நடந்தது இதே கான்செப்ட் கதை தான். இதுக்கு இடையில நம்ம அருணவ் வந்து ராணுவ வந்து பாத்தீங்கன்னா கேப்ல கிடா வெட்டுற மாதிரி போய் பவித்ராட்ட சொல்றாரு, உங்க காதல் ஒரு நல்ல காதல், எல்லாம் 2 பேரா சுத்திட்டு இருக்காங்க, நான் உங்க காதல் காவிய காதலை பார்த்து உங்க காவிய காதலை சேர்த்து வைக்கலாம் நான் மறுபடியும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. சோ இந்த ப்ரோமோ 3 வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்டர்டைன்மெண்டா இருக்கும், வேற ஒன்றும் பெருசா இல்ல, அப்படி ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. ப்ரோமோல காட்டுற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் நடக்கல அப்படிங்கிறதான். சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிற கமெண்ட்ல போட்டுருங்க. தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.